வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிகப்பெரிய ஆளுமையோட வாழ்க்கை, அவங்க விட்டு சென்ற மரபு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரோஜாதேவி அவர்கள பத்தி கிடைச்சிருக்கிற தகவல்களை வச்சு அவரோட பயணம், சாதனைகள்னு அலசலாம். வாங்க. வணக்கம். இது ரொம்ப முக்கியமான ஒரு நபரை பத்தின அலசல். வெறும் சினிமா பயணம் மட்டும் இல்ல, அவங்க வாழ்க்கையில பல பரிமாணங்கள் இருக்கு. எப்படி பல தடைகளை தாண்டி ஜெயிச்சாங்கன்னு புரிஞ்சுக்க இது உதவும்னு நினைக்கிறேன். ஆமா, சரி, முதல்ல ஆரம்பிக்கலாம். பெங்களூர்ல 1938ல பிறந்தவங்க. 17 வயசுலயே மகாகவி காளிதாச படத்துல அறிமுகம். அதுவும் கன்னட படம். ஆமா, அதுவும் அந்த முதல் படமே தேசிய விருது வாங்குது. ஆமா, நினைச்சு பாருங்க, முதல் படத்துக்கே தேசிய அங்கீகாரம். அந்த வயசுல இது எவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பா, இதுவே ஒரு பெரிய தொடக்கம். அவங்களோட திறமைக்கு கிடைச்ச முதல் ஒரு பெரிய சான்றுனே சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்க, தமிழ் சினிமாவுக்கு வராங்க. எம்ஜிஆர் கூட நாடோடி மன்னன் 1958ல. அந்த படம் மூலியமா தென்னிந்தியா முழுக்க பிரபலமாயிடுறாங்க. ஆமா, அந்த எம்ஜிஆர் சரோஜாதேவி ஜோடி ரொம்பவே பேசப்பட்டுச்சு இல்லையா? பயங்கரமா. எம்ஜிஆர் கூட மட்டுமே 26 படங்கள். அப்புறம் சிவாஜி கணேசன் கூட 22 படங்கள். அதுவும் தொடர்ச்சியா வெற்றி படங்கள்னு சொல்றாங்க. ஆமா, அந்த காலகட்டத்துல இது ஒரு மிகப்பெரிய சாதனை. முன்னணி நடிகர்களோட இவ்ளோ படங்கள், அதுவும் ஹிட். அவங்களோட ஸ்டார் வேல்யூ இது நல்லாவே காட்டுது. நிச்சயமா, வெறும் ஜோடி பொருத்தம் மட்டும் காரணமா இருக்க முடியாது. அவங்க கதைகளை தேர்ந்தெடுத்த விதமும் முக்கியமானதா இருந்திருக்கணும். கரெக்ட். அப்புறம் இன்னொரு விஷயம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தின்னு பல மொழிகள்ல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட படங்கள். 200 படங்கள். ஆனா இதுல ரொம்ப ஆச்சரியமான, நான் படிச்சப்போ ரொம்ப பிரமிப்பா இருந்த ஒரு விஷயம். என்னது அது? 1955ல ஆரம்பிச்சு 1984 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 30 வருஷம். தொடர்ச்சியா 161 படங்கள்ல கதாநாயகியாவே நடிச்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க? 161 படங்கள் கதாநாயகியா? தொடர்ச்சியா? ஆமா, இத நம்பவே முடியலல்ல. இது உண்மையிலேயே என்ன சொல்றது, ஒரு உலக சாதனை மாதிரி தான் தெரியுது. இந்திய சினிமாவில இப்படி ஒரு தொடர்ச்சி கிடைக்கிறது அபூர்வம். இத்தனை வருஷம் உச்சத்துல இருக்கிறதுங்கிறது அவங்களோட திறமை, அர்ப்பணிப்பு, அப்புறம் மக்கள் மத்தியில அவங்களுக்கு இருந்த அந்த செல்வாக்கு, இதெல்லாம் இல்லாம சாத்தியமே இல்ல. அதுக்கு ஏத்த மாதிரி அங்கீகாரங்களும் நிறைய கிடைச்சிருக்கு. பத்மஸ்ரீ, பத்மபூஷன். ஆமா, 1969ல பத்மஸ்ரீ, அப்புறம் 1992ல பத்மபூஷன். கலைமாமணி விருது, பெங்களூரு பல்கலைக்கழகத்தோட கௌரவ டாக்டர் பட்டன்னு பட்டியல் பெருசு. இது வெறும் நடிப்புக்கான அங்கீகாரம் மட்டும் இல்ல, இந்திய சினிமாவுக்கும் கலைத்துறைக்கும் அவங்க செஞ்ச பங்களிப்புக்கான ஒரு கௌரவம். அது மட்டுமல்ல, தேசிய திரைப்பட விருது தேர்வுக்குழுவுல 2 முறை தலைவராகவும் இருந்திருக்காங்க. ஆமா, அது நிர்வாக திறமையையும் காட்டுது. ஒரு கலைஞரா மட்டும் இல்லாம அந்த பொறுப்புலயும் இருந்திருக்காங்க. அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் பேசணும்னா, 1967ல ஸ்ரீஹர்ஷா என்பவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்பெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நடிகைகள் நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இவங்க கணவரோட ஆதரவோட தொடர்ந்து நடிச்சாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த காலத்துல இது ஒரு பெரிய முன்னுதாரணம். திருமணத்துக்கு பிறகும் தன்னோட கெரியரை வெற்றிகரமா தொடர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு புவனேஸ்வரின்னு ஒரு தத்தெடுத்த மகள் இருந்தாங்க. ஆனா அவங்க இளம் வயதிலேயே இறந்துட்டாங்கன்னு படிச்சேன். ஆமா, அது ஒரு பெரிய சோகம் அவங்க வாழ்க்கையில. ஆனா அந்த இழப்புக்கு பிறகும் அவங்க பேர்ல புவனேஸ்வரி இலக்கிய விருதுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கணவர் 1986ல மறைந்த பிறகு கொஞ்ச காலம் பொது வாழ்க்கையிலிருந்து விலகி இருந்திருக்காங்க. ஆமா, ஆனா திரும்பவும் நடிப்பு, சமூக சேவைன்னு இயங்க ஆரம்பிச்சாங்க. அந்த மன உறுதி அது குறிப்பிடத்தக்கது. தனிப்பட்ட இழப்புகளுக்கு பிறகும் சமூகத்துக்கு திரும்ப வர்றது. ஆமா, கடைசியா ஜூலை 14, 2025ல தன்னோட 87 வயசுல பெங்களூர்ல காலமானாங்க. தமிழ்ல எல்லாரும் கன்னடத்து பங்கிலின்னு சொன்னாங்க. கன்னடத்துல அபிநய சரஸ்வதி. எவ்வளவு பொருத்தமான பட்டங்கள் பாருங்க. நிச்சயமா. அவங்களோட மறைவு இந்திய சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். ஆனா அவங்க செஞ்ச சாதனைகள், அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அது எப்பவும் பேசப்படும். அப்போ மொத்தமா பாக்கும்போது சரோஜாதேவி வெறும் ஒரு நடிகைன்னு சொல்லிட முடியாது. முடியவே முடியாது. பல மொழிகள்ல சாதனை செஞ்ச, தடைகளை உடைச்ச, திருமணத்துக்கு பிறகும் ஜொலிச்ச, கலைக்கும் சமூகத்துக்கும் பங்களிச்ச ஒரு பன்முக ஆளுமை. குறிப்பா அந்த 161 தொடர் கதாநாயகி பாத்திரங்கள் நேச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்குல்ல. கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கை விடாமுயற்சி, திறமை, அப்புறம் சமூக அக்கறை, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல உதாரணம். அவரோட மரபு பல தலைமுறைகளுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும்னு நான் நம்புறேன். நாம இப்போ பேசி முடிச்ச விஷயங்கள்லேருந்து நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுவா இருக்கலாம். சொல்லுங்க. ஒரு கலைஞர் தன்னோட புகழையும் செல்வாக்கையும் எப்படி சமூகத்துக்கு பயனுள்ள வகையில
ஒரு நேர்மறையான வழியில பயன்படுத்த முடியும் என்பதற்கு சரோஜா தேவியோட வாழ்க்கை என்ன பாடத்தை கத்துக் கொடுக்குது? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.